Hello friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 24. நான் சீனு. லாஸ்ட் கிளாஸில் சிஎஸ்எஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த சிஎஸ்எஸ் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு பாருங்கள். அதை நம்ம எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். அதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம மெனுஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம். இப்போ இந்த காலமில் இந்த டேபிள்குள்ளார நான் மெனுஸ் வரைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல. அங்கே போய்ட்டு டேபிள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மெனு வேணும், அதாவது ஒரு ரோவில் எத்தனை வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 or 5 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேபிள் வித்து பர்சன்டேஜில் 100 கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த போர்டருக்கு தகுந்த மாதிரி வரும். போர்டர் பிக்சல் அதே மாதிரி வச்சுட்டு நல்ல வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இது ஏன் அப்படி பண்ணோன்னா அது எப்படி பெருசு பண்ணுறது, கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுன்றதாலும் வர இதில் பார்ப்போம். இப்போ நான் இந்த போர்டருக்கு கொஞ்சம் ஸ்டைல் கொடுக்குறேன். போர்டர் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடலாம். இங்கே நான் வச்சு இந்த போர்டர் மேலே வச்சு செலக்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா போர்டர் செலக்ட் ஆயிடுச்சு. நான் இதோட அதாவது இந்த செல் பேடு அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு அழகாக தெரியும். அது கொஞ்சம் சைஸ் பெருசாக வர மாதிரி இருக்கும். போர்டர் சைஸ் நான் ஒரு 12 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் மேலே போர்டர் சைஸ் வந்துடுச்சு. செல் பேடு பார்த்தோன்னா அதையும் நான் கொடுத்துட்றேன். இது செல் பேடு நான் ஏதாச்சும் எழுதியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஹோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே ஹோம் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்ட்டு எபோட்டஸ் அப்படின்ட்டு கான்டாக்டஸ் ஃபீட்பேக் ஃபீட்பேக். இது என்னடா எல்லாம் ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக பண்ணேன். இப்போ பார்த்தோன்னா இதுக்கு செல் பேடிங்லாம் நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா செல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். செல் ஸ்பேஸ் ஒரு 5 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆனது. இப்போ கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா ஒரு பாக்ஸ் போட்டு எப்படி நம்ம மெனுஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நியூ கிளாஸ் கேட்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது இப்போது தனியாக அந்த கிளாஸ்குள்ளார ஒரு இது இருக்கிறதுனால டேபிள்குள்ளார ஒரு கிளாஸாக இருக்கும். நான் H5 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்துடுச்சு. இப்போது இதுக்கும் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொன்றுத்தையும் செலக்ட் பண்ணி சென்ட்ரலில் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் கேட்கும். ஏன்னா இந்த பாக்ஸில் நம்ம எவ்வளோ எழுதினாலையும் அதுக்கு ஒரு கிளாஸ் அதே மாதிரி தான் நம்ம சென்ட்ரலில் கொடுக்கணும்னா அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு ஏன் இந்த கிளாஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த கிளாஸில் நம்ம இதோட சைஸு இதோட ஹிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக பண்ணணுன்றதுக்காகத்தான் தனித்தனி கிளாஸ் க்ரியேட் ஆகுது. நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதையும் சென்டர் கொடுத்துட்டு இது நான் சும்மா டிடி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இது போய் நம்ம இதோட சைஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக வருது. ஸோ நான் டிடிடின்றது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் சென்ட்ரல் கொடுத்துட்டு நான் சிம்பிளாக H6 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரல் வந்துருச்சு. அது ஏன்னா நான் டிடி அப்படின்றது மாதிரி ஏற்கனவே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சென்டரில் கொண்டு வந்துடுறேன். ஒவ்வொரு கிளாஸ் க்ரியேட் ஆகிறதும் பார்த்தோன்னா நம்ம செய்கிற இதுக்கு டெக்ஸ்ட் கலர் மட்டும் இதுக்கு மட்டும் தனியாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா ஜிஜி அப்படின்ற ஒரு இதில் போய் செட் ஆகிக்கும். ஸோ நம்ம அதை பற்றியெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதுக்கு மறுபடியும் நான் இதை சென்டரில் கொண்டு வரேன். பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ சென்டரில் கொண்டு வந்துட்டோம். நம்ம இதுக்கு வேணும்னா ஸ்டைல்ஸ் கூட மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலு அதெல்லாம் ஏன்னா அது கிளாஸில் போய் செட் ஆகிக்கும். அப்புறம் நான் இமேஜஸ்க்கு எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். இப்போ இதுக்கு கலரிங் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா
நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஹெட்டர் ஃபைலுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி நான் பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணதுனால டெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து மாறுது. முதல்ல டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தோன்னா நான் உங்களுக்கு அதான் இதை தான் சொன்னேன். நான் வந்து சிஎஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பேச ரொம்ப சிம்பிளாக செலக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா நம்ம இந்த பேக்ரவுண்டில் போய்ட்டு லைட்டாக இந்த கலர் வேணும்னா வேறு கலர் மாற்றிக்கலாம். பார்த்தோன்னா ஒரே கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வெவ்வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக ஒரு இதை போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இருந்தாலும் இப்போ நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு கலர் இருக்குது. இல்லை எனக்கு அதே கலர் வேணும்னா நீங்கள் மறுபடியும் போய்ட்டு அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, அதே செலக்ட் இந்த கலர் வந்து இதுவும் இல்லை. வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளாரையும் ஒரு கலர் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ வந்து அடுத்த கிளாஸில் வந்து இமேஜஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம். பார்த்தோன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரியாக இருந்தாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொரு டைமும் முடிச்சதோடனே நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் உங்கள் சார்ஜ் ஏதாச்சும் கட் ஆகிடுச்சுனாவோ, அதாவது நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் ஏதாச்சும் நீங்கள் தவறுதலாக பட்டன் அழுத்தும் போது இதாகிடும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.